அண்ணராகப்பட்டவர் சொன்ன வார்த்தையை தாங்களிடத்தில் சொல்வதற்கு என் மனம் வெவ்வேறு படுகின்றது தாயே, என் மனம் வெவ்வேறு படுகின்றது. கங்கையர் காசி பட்டணமெல்லாம் தாண்டி வந்து விட்டோம். ஆனால் ஒண்ணுமே சென்ற வனம் போல் எனக்கு தெரியவில்லை தம்பி. ஏதாவது மாயமாக கூட்டி வந்து விட்டீர்களா? ஒன்று உழைக்காமல் சொல்லுங்கள் தம்பி. மலரையோ மாயனோட தாங்களிடத்தில் சொல்வதற்கு என் மனம் வெவ்வேறு படுகின்றது தாயே, வெவ்வேறு படுகின்றது தம்பி. எங்கு பார்த்தாலும் கல்லும் முள்ளும் செடி காணகமாக தெரிந்து கொண்டிருக்கிறது. முன்னமே பார்த்த மச்சவன தீர்த்தத்தை காணவே இல்லை தம்பி. ஒன்று உழைக்காமல் சொல்லுங்கள். தீட்டு வெளியாலே ரத்தின சீதா என்றாயே, அவர் சந்தகத்தை என்பதற்கு மயக்கமாகுதே. தாயே, நான் என்னவென்று சொல்வேன் அம்மா? அதை எப்படி சொல்வேன் தாயே, எப்படி சொல்வேன்? தம்பி என்னவென்று சொல்வேன் அம்மா? உடனாயே தங்களுடைய முகமாக்கப்பட்டது என்றைக்குமே அடர்ந்து மலர்ந்து செந்தாமரை புஷ்பம் கொடுக்கக்கூடிய முகமாக்கப்பட்டு இவ்விடத்திலே வந்தவுடன் ஒரு விதமாக வாட்ட முகமாக காண்கிறது தம்பி. என்ன தம்பிப்பாய் சொல்வாய் தம்பி. தாயே, என்னுடைய அண்ணராகப்பட்டவர் சொன்ன வார்த்தையை நான் எப்படி அம்மா தெரிவிப்பேன்? என் மனம் வெவ்வேறுபடுகின்றது தாயே, வெவ்வேறுபடுகின்றது. இருந்தாலும் என்னுடைய மனதை கல்லாக்கி கொண்டு சொல்கின்றேன் அம்மா, சொல்கின்றேன். என்னவென்று சொல்வேன் அம்மா என்னோட தாயே?
தாயே, நான் என்னம்மா செய்வேன் அம்மா? ஐயோ அம்மா, தாயே என்னவென்று சொல்வேன் தாயே அம்மா. ஐயோ அம்மா, சொல்வதற்கு என் மனம் இல்லையே. ஐயோ தாயே, அம்மா, ஐயோ அம்மா தாயே, ஐயோ அம்மா. தாயே, நான் என்னவென்று சொல்வேன் அம்மா தாயே. என்னுடைய அண்ணராகப்பட்டவர் சொன்ன வார்த்தையை தாங்களிடத்தில் எப்படி அம்மா சொல்வேன் அம்மா, எப்படி அம்மா சொல்வேன்? ஐயோ அம்மா, யாரும் இல்லாத இந்த தண்டகாருண்ய வனத்திற்கு தங்களை அழைத்து வந்து விட்டேனே தாயே, நான் என்ன செய்வேன் அம்மா, என்னம்மா செய்வேன்? அம்மா, என்னுடைய அண்ணராகப்பட்டவர் தாங்களுக்கு சீமாந்த கல்யாணம் செய்ததை பற்றி நமது நாட்டு மக்கள் என்ன பேசுகிறார்கள்? இகழ்ந்து பேசுகிறார்களா, இல்லை புகழ்ந்து பேசுகிறார்களா என்பதை அறிவதற்காக நமது தலையாரிமார்களை விட்டு நகர் சோதனை பார்த்து வரும்படி சொல்ல நமது தலையாரிமார்களோ நமது அயோத்தியாபுரியில் இருக்கக்கூடிய அனைத்து தெருவீதி வழியாகவும் வந்து இறுதியாக 10ஆம் தெருவீதி வழியாக வரும் பொழுது அந்த 10ஆம் தெருவிலே வசிக்கக்கூடிய வட்டாராகப்பட்டவனுக்கும் அவனுடைய மனைவிக்கும் ஆட்டுமேட்டிலே சண்டை வந்து விட்டது தாயே. அதற்கு அவனுடைய மனைவியை ஒரு அடி அடித்து விட்டானாம் அம்மா. அவனுடைய மனைவியாகப்பட்டவன் அடி பொறுக்க முடியாமல் அவன் கட்டிய தாலி அவன் கையில் கெடுத்தி கொடுத்து விட்டு இனியும் உன்னுடன் வாழ முடியாது என்று அவனுடைய தாய் வீட்டிற்கு செல்ல அவனும் வேகாலியாகப்பட்டவன் அவன் தாயிடத்திலே வந்து அம்மா எனக்கு கஞ்சி காய்ச்சி ஊத்தம்மா என்று சொல்லும் பொழுது அதற்கு அவனுடைய தாயாகப்பட்டவனுடைய மனைவி எங்கேடா என்று கேட்டதற்கு அதற்கு அந்த ஏகாலியாகப்பட்டவன் தெரிவித்தான், அம்மா எனக்கும் என்னுடைய மனைவிக்கும் ஆத்து வீட்டிலே சண்டை வந்து விட்டது தாயே. அவளை நான் அடித்தவுடன் அவள் நான் கட்டிய தாலியை கலட்டி கொடுத்து விட்டு அவள் தாய் வீட்டிற்கு ஒத்த வழியாக சென்று விட்டாள் தாயே என்று தெரிவித்து விட்டாள். ஒத்த வழியில் சென்றவளை நான் எப்படி அம்மா அழைத்து வந்து குடும்பம் நடத்துவது என்று கேட்கும் பொழுது அதற்கு அவனுடைய தாய் சொன்னாராம், தாயே இந்த 14 லோகத்தை ஆளக்கூடிய நமது ரகுராமச்சந்திரமூர்த்தி அவருடைய மனைவி சீதா பிராட்டியை தென்னிலங்கையை ஆளக்கூடிய ராவணன் சிறையெடுத்து சென்று இவர்கள் அங்கு சென்று மீட்டு வந்து சீதையை அயோத்தியாபுரியில் வைத்து அரசு புரியவில்லையா? அவர்களுடைய குலத்தை விட நம் குலம் என்ன பெரிதா என்று கேட்ட பொழுது அதற்கு அவன் சொன்னானாம், அம்மா அந்த ஏகாலியாகப்பட்டேன் என்ன சொன்னான் என்றால், அம்மா அடிக்கிற மழையும் வீசுகிற காத்தும் தேய்கிற மழையும் அவர்கள் குலம் சூரிய குலம் அவர்கள் குலத்திற்கு ஏற்றுக்கொள்ளும். என்னுடைய குலம் காலையில் அலக்கெடுத்து மாலையில் சுத்தம் செய்யக்கூடிய சுத்த வெள்ளைக்காரன் என்னுடைய வீரம் பொருந்திய வீரபத்திர குலத்திற்கு ஆகாது அம்மா என்று தெரிவித்து விட்டார் தாயே. என்னுடைய குலத்திற்கு ஏற்றுக்கொள்ளாது என்று தெரிவித்து விட்டார் அம்மா. அம்மா இந்த வார்த்தையை கேட்ட நமது தலையாரிமார்கள் அவனை பின்கட்டாக கட்டி கொண்டு வந்து நமது அரண்மனையிலே அண்ணரிடத்தில் செல்லும் பொழுது நமது அண்ணர் ஆகப்பட்டவர் தலையாரிமார்களே குற்றமெல்லாம் நம் மீது வைத்துக் கொண்டு அவனை தண்டிப்பது நியாயமில்லை என்று
கூறி அவன் கட்டை அவிழ்த்து விடுங்கள், அவன் சென்று விடட்டும் என்று சொல்ல, அதன் பிறகு என்னுடைய அண்ணராகப்பட்டவர்கிட்ட தெரிவித்தார். தெரியுமா தாயே, சீதையனால் நமது சூரிய குலத்திற்கே கலக்கம் வந்து விட்டது. இனி சீதை ஒரு வினாடி கூட நமது அயோத்தியாபுரியில் இருக்கக்கூடாது. சீதையை கொண்டு போய் ஆருண்யமான வனத்தில் விட்டு வரும்படி என்னுடைய தம்பி பரதனையும் சத்திருக்கடனையும் அழைத்து செல்ல, அதற்கு என்னுடைய தம்பிமார்கள் என்னால் முடியாது அண்ணா என்று தெரிவித்து விட்டவுடன் என்னை அழைத்து என்னை கொண்டு போய் உங்களை ஆருண்யமான வனத்தில் விட்டு வருவடி சொன்னார். தாயே, நான் முதலில் முடியாது என்று நான் தெரிவித்தேன் அம்மா, தெரிவித்தேன். அதற்கு என்னுடைய அண்ணராகப்பட்டவர் சீதாவை கொண்டு போய் நீ ஆருண்யமான வனத்தில் விட்டு விடவில்லை என்றால் என்னுடைய உயிரை மாய்த்துக் கொள்வேன் என்று சொல்லிவிட்டார் அம்மா, சொல்லிவிட்டார். தாயே, இந்த வார்த்தையை கேட்டு நான் என்னம்மா செய்வேன் அம்மா, என்ன தாயே செய்வேன்? எனக்கு என்னுடைய அண்ணரும் முக்கியம், நீங்களும் வேண்டும். இந்த நிலையில் நான் என்ன தாயே செய்வேன் அம்மா, என்ன செய்வேன்? என்னுடைய அண்ணன் உயிர் வாழ வேண்டும் என்பதற்காக இந்த பாவித்தங்களை இந்த ஆருண்யமான வனத்தில் கொண்டு வந்து விட்டு விட்டேனே தாயே, அம்மா. மன்னிக்க வேண்டும் அம்மா, என்னை மன்னிக்க வேண்டும். இந்த பாவியை தாயாக என்னை வளர்த்து தாயே, தாயே. லட்சுமணா, இப்பொழுது உங்களை இந்த யாரும் இல்லாத சண்டை காரியத்திற்கு அழைத்து வந்து விட்டு பாவிதான் அம்மா. ஐயோ தம்பி, நான் எப்படி அம்மா இந்த நிலையில் நான் என்னம்மா செய்வேன், என்னம்மா செய்வேன்? தம்பி, என்னம்மா நான் செய்வேன்? தம்பி லட்சுமணா, ஓ தம்பி லட்சுமணா, ஓ தம்பி லட்சுமணா, உனக்கு இது நயந்தானோ? பொழுதே உணவு புத்தி லட்சுமணா, லட்சுமணா, தம்பி லட்சுமணா, லட்சுமணா, விஜயபுரியிலிருந்து அயோத்திபுரிக்கு மனம் முடித்து வந்த நான் முதல் அயோத்திபுரியில் உங்களோட சந்தோஷமாக எனது நாயகனுடன் பிழைக்கவில்லையா? லட்சுமணா, நான் கூலியை குறைத்தேனா, இல்லை குருவரை கிளட்டேனா, இல்லை பிச்சைக்கு வந்தவரை பின் போக சொன்னேனே ஆண்டவா, இல்லை பிள்ளை பால் கேட்டவருக்கு கள்ளிப்படை கொடுத்தேனா, அடி அடித்தேனா, அடியே செய்தேனே ஆண்டவா. என்னை இந்த ஆரோக்கியமான காலகத்தில் தள்ள மனைவியாக விட்டு அயோத்திபுரி செல்கிறேன் தாயே என்று நினைத்து கொண்டிருக்கின்றாயே. தம்பி லட்சுமணா, என்னை 5 மாத கற்பனை கூட பாராமல்
உங்களை எல்லாம் எப்படி எல்லாம் நினைத்து கொண்டிருக்கிறேன் தெரியுமா தமிழப்படா? தாய் தந்தை இல்லாத பாவிக்கு உங்களை தாய் தந்தை என்னை இந்த ஆளுநை கானகத்தில் தள்ள தனிமையாக விட்டுவிட்டு இப்போது அயோத்தியை செல்கிறேன் என்று தெரிவித்துக் கொண்டிருக்கிறீர்களே தம்பி, உங்களுக்கு என்ன மனம் வந்தது? இந்த சீதையாகப்பட்டவள் உங்களுக்கு என்ன கொலை செய்தேன்? ஏனையா என்னை அருணியமான கானகத்தில் தள்ள தனிமையாக விட்டு சென்று செல்கிறீர்கள் ஐயா? அம்மா, நான் என்ன செய்வேன் தாயே? என் மீது குறையில்லை தாயே, நான் என்னம்மா செய்வேன்? என்னுடைய அண்ணர்களை கொண்டு போய் யாருடைய மாணவனத்தில் விட்டு விடவில்லை என்றால் மாண்டு விடுவேன் என்று சொல்லிவிட்டாரே தாயே, நான் என்னதான் செய்வேன் அம்மா, என்ன செய்வேன்? அதுவும் இல்லாமல் தங்களை இந்த ஆருடைய மாணவனத்தில் விட்டு விட்டு விடுவதற்குள் அயோற்றி புரி வரவில்லை என்றால் அக்னியை மூட்டி அக்னி பிரவேசம் செய்து விடுவேன் என்று சொல்லிவிட்டார் தாயே, சொல்லிவிட்டார். நான் என்னமா செய்வேன்? என் மீது குறையில்லை தாயே, இந்த பாவியை மன்னிக்க வேண்டுமா? எங்களை அருணியமான கானகத்தை விட்டு சூரிய உதிக்கும் முன்பதாக அயோத்தி வந்து சேர வேண்டும் என்று தெரிவித்து விட்டார்களா? ஆமம்மா தமிழப்படா, தாயே, நான் சொல்வதை ஒன்று ஒழிக்காமல் அயோத்தி நாட்டுக்கு சென்று ஒன்று ஒழிக்காமல் சொல்ல வேண்டும் தம்பி. ஐயோ ஒன்று தாயே, ஒழிக்காமல் சொல்ல வேண்டும் தம்பி. பெண்ணாமோ வாரும் என்று எண்ணாமல் நாமாலும் தான் பெண்ணாமோ வாரும் என்று எண்ணாமல் ராமருக்கு செய்தாரையா தம்பி. உண்மையானதுலோக சொல்லுமையா தம்பி.
ஓடுங்கடா. தாயே தம்பி லட்சுமணா, ஏனம்மா தாயே சீதா ஏனம்மா தாயே சீதா இத்தனை துயரம் வேண்டாம் இப்ப காணகம் வந்தோமின்றி கருத்தினில் அஞ்ச வேண்டாம். அம்மா 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 கருத்தினில் அஞ்ச ரிஷிகள் தானோ மாணவ ரிஷிகள் தானோ வந்துமே துணையிருப்பார் நானுமே அயோற்றி சேர நன்மையாய் வாக்கு தாராய். அம்மா அம்மா நன்மைய வாக்கு தாயே ஆருண்யமான மனம் வந்துவிட்டோம் என்று யோசிக்க வேண்டாம் அம்மா. இதோ தாங்களுக்கு துணையாக தேவர்களும் முனிவர்களும் வந்து உங்களை பாதுகாப்பார்கள் தாயே. இப்பொழுது நான் அயோத்தியாபுரி சென்று வருவதற்கு எனக்கு உத்தரவு கொடுக்க வேண்டும் தாயே, உத்தரவு கொடுக்க வேண்டும். திருக்கமிழ் மதுக்கள் பெய்யும் திருக்கமிழ் மதுக்கள் பெய்யும் தெண்டகவனமே கேளீர் மறுக்குமிழ் சீதை தன்னை மதினியை விட்டு போரேன். மதினியை விட்டு போரேன். விருப்பமாய் ராமர் தேவி விருப்பமாய் ராமதேவி வேண்டிய தவத்தால் வந்து இருக்கின்ற விண்ணூர் சாட்சி ஈஸ்வரா சாட்சி சாட்சி. சாட்சி சாட்சி ஆருண்யமாக மனம் வந்து விட்டோம் என்று அஞ்ச வேண்டாம் அம்மா. இதோ தாங்களுக்கு இங்கு இருக்கக்கூடிய தேவர்களும் முனிவர்களும் பாதுகாப்பார்கள் தாயே, பாதுகாப்பார்கள். ஆகையினால் இப்பொழுது நான் அயோத்தியாபுரி சென்று வருவதற்கு எனக்கு உத்தரவு கொடுக்க வேண்டும் தாயே, எனக்கு உத்தரவு கொடுக்க வேண்டும். தம்பி தாயே சென்று வெற்றி ஒரு செல்வாய். நீ சென்று சூரிய உதிக்கும் முன்பதாக அயோத்தி வருவன் செல்ல வேண்டிய அக்கினியை பிரகாசம் செய்துவிட்டேன் சொன்னால் அல்லவா? தாயே சென்று வருவாய். அப்படி ஆகட்டும் அம்மா. வனதேவதை நீங்கள் சாட்சி இந்த சனகராஜன் மகளை வனவிட்டு போரேன். வனதேவதை நீங்கள் சாட்சி வனதேவதை சாட்சி இந்த சனகராஜன் மகளை நான் வனவிட்டு போரேன். வனதேவதை சாட்சி ஆனாலும் எங்க
காத்தே